வாழ்த்துமி ராமானுஷனை மதியில்மையால் பயிலும் கவிகளில் பத்தியில்லாரையில் பாவி நெஞ்சால் முயல்கின்றனல் அவள்தல் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே மொழியை கடக்கும் பெரும் புகழான் மஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபில் பழியை கடத்துமி ராமானுஷன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. சுவாமி ராமானுஜர் திருவரங்க திருக்கோவில் நிர்வாகத்தை எல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டவராய் திகழ்ந்தார். அதற்கு உரிய காரியங்களையும் அவர் செய்ய ஆரம்பித்தார். ஒரு சிலருக்கு அது பிடித்தது, ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போயிற்று. ஒரு சிலர் எதிர்த்தார்கள், ஒரு சிலர் இந்த காரியம் தேவையில்லை என்பதாக ஒதுங்கி நின்றார்கள். திருவரங்கத்தாருடையதான திருமாளிகையில் நடைபெற்றதான பிதிருக்காரியத்தில் கூறத்தாழ்வான் நிமந்திரணத்திற்காக, நிமந்திரணம் என்றால் பிராமண போஜனம் என்பதாக பெயர். இது ஸ்ராத்தங்களில் நாம் உபயோகிக்கக்கூடிய வைதிக பாஷை. அப்படி இவர் போக்தாவாக போஜனம் செய்யக்கூடிய கால விசேஷத்தில் தாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா, தங்களுக்கு ஏதாவது தேவையா, என்ன நான் அளிப்பது, எதை அளித்து தங்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது ராமானுஷருடைய கைங்கரியம் தொடர வேண்டும், ராமானுஷராலே இந்த திருக்கோவில் நிர்வாகம் செம்மையாக நடைபெற வேண்டும், ஆகையால் வசத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாகத்தை அடியனுக்கு தந்துவிட வேண்டும் என்று கூறத்தாழ்வான் கேட்டாராம். இந்த சமயம் மறுக்கக்கூடிய சமயம் இல்லை. அந்த திருவரங்கத்தார் சுவாமியினாலே இந்த சமயத்தை மறுத்து விடவே முடியாது. எப்படி மறுக்க முடியும்? ரங்கநாதனாலே மறுக்க முடியாது. எப்படி மறுக்க முடியும்? ஏனென்றால் மேலே சத்காரியங்கள் நடைபெற வேண்டும். இந்த சுவாமி அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமி கூறத்தாழ்வான் அவர் இல்லை, நான் எழுந்திருக்க முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரேயானால் இதுவரையிலும் செய்தது அனைத்துமே வீணாகிவிடும். அல்லது எனக்கு திருப்தி இல்லை, நீ செய்த காரியத்தில் எனக்கு திருப்தி இல்லை என்று அவர் வாயில் ஒரு வார்த்தை வந்துவிட்டது என்றால் இந்த காரியம் முழுவதும் வீணாகிவிடுமே. அடடா, ஒரு நிமிடம், ஒரு நொடி, நிமிடம் கூட இல்லை, ஒரு நொடி யோசித்தார். இல்லை, ஆழ்வான் இது போன்று கேட்கக்கூடியவர் இல்லை. ஆழ்வான் பேராசை பிடித்தவர் இல்லை. கேவலம் காசுபணத்திற்காக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர் இல்லை. அஜகஜாந்த ஐஸ்வர்யம் இருந்தவரான அந்த ஆழ்வார் எல்லாவற்றையும் துறந்து திருநாயமேனே என்பதாக எல்லாவற்றையும் துறந்து ராமானுஜ தாசோஸ்மி என்று வந்திருக்கக்கூடிய அந்த மகாத்மா அஜாத சத்ரு, யாருக்கும் எத்தகைய தீங்கும் நினைக்காதவர், தனக்கு துன்பம் விளைவித்தவருக்கு கூட நற்கதி கிடைக்க வேண்டும் என்னும் பெரும் கருணை உள்ளம் கொண்டவர். பின்னாளில் நாலூரானுடைய சரித்திரத்தில், கூறத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் நாம் இதனை பார்க்க போகிறோம். அத்தகையதொரு மாபெரும் வள்ளலான சுவாமி கூறத்தாழ்வான் அவர் நம்முடைய மாளிகையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு திருப்தி இல்லை, நீ உன்னிடத்தில் உள்ளதான திருக்கோயில் நிர்வாகத்தை ஒப்படைத்தால்தான் திருப்தி என்று சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு உயர்ந்த விஷயம். எப்படித்தான் அந்த மகானுடைய உள்ளம் எண்ணியது. அது எவ்வளவு உயர்ந்த விஷயமாக இருந்திருந்தால் கூறத்தாழ்வான் இப்படி கேட்பார். அன்பர்களே, இந்த விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு நாம் நம் இஷ்டப்பட்டபடி பேராசையினாலே இது போன்று நடக்கக்கூடாது. இதற்கு முன்பாகவும் அப்படி நடந்தது இல்லை, இதற்கு பிறகும் அப்படி நடக்கப் போவது இல்லை. ஏனென்றால் ஆழ்வான் அது போன்றதொரு பிரார்த்தனையை, அது போன்றதொரு வேண்டுகோளை ஆழ்வான் வைத்ததினால் என்றோ ராமானுஜராலே திருவரங்கம் திருப்தி பணி கொள்ளப்பட்டது. நம் ரங்கநாதன் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை செய்து வருகிறான் என்றளவும். இது ஒரு வகையில் ஆழ்வானுடைய தியாகம். அது மட்டுமின்றி அந்த அமுதனார், திருவரங்கத்தமுதனார், அவருடைய பிரபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரியம். அது தவிர நாம் பிரபன்ன காயத்ரியை நாம் எப்பொழுதும் நினைந்திருப்பதற்கு இது ஒரு நல்வாய்ப்பு. அதைத்தான் நாம் உணர வேண்டும். ஓஹோ, இப்படி ஒரு வழி இருக்கிறதா, இனி காரியத்தை சாதிப்பதற்கு நமக்கு இதுதான் வழி போன்று இருக்கிறது என்பதாக நாம் ஒரு தவறான நோக்கத்தில் செல்லக்கூடாது. உலகம் உய்ய உடையவர் செய்தருளின ஏற்பாட்டை கூறத்தாழ்வான் செயல்படுத்தினார் என்பதை உணர வேண்டும். உடனே
தன் வசத்தில் இருந்த அந்த சாவிக்கொத்தை அங்கேயே சமர்ப்பித்து விட்டார். இதை வைத்து ஆழ்வான் என்ன செய்ய போகிறார்? உடனே ஆழ்வான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அமுதனாரையும் அழைத்துக் கொண்டு நேராக ராமானுஜரிடத்தில் வந்து அந்த ராமானுஜருடைய திருவடிகளில் அமுதனாரை ஆசிரயிக்க செய்தார். குரு சிஷ்ய பாவத்தை எப்படித்தான் பாராட்டுவது, எப்படித்தான் கொண்டாடுவது? ராமானுஜரை ஆசிரயிக்க செய்தார். ராமானுஜர் குளிர்ந்து, அப்பா, உன் சொத்தை அபகரிப்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்யவில்லை. உலகத்தின் அத்தனை பேருக்கும் பொது உடைமையாகிய மாபெரும் சொத்தாக திகழக்கூடிய நம்பெருமாள் அவனுடைய திருக்கோவில் நிர்வாகம் சீர்மையாக நடைபெற வேண்டும், ஒரு வழிமுறையில் நடைபெற வேண்டும் என்னும் ஆசை கொண்டுத்தான் இந்த காரியத்தை செய்தேன் என்றவுடன் அதற்கு அமுதனார், அமுதம் போன்று பேசக்கூடியவர், அமுதமொழிகளான ராமானுஜ நூற்றந்தாரை அருளி செய்தவர் அல்லவா, அதனால் அவரை அமுதனார் என்று சுவாமி கொண்டாடினாரே. சுவாமி, இதோ இந்த கூரத்தாழ்வானுடையதான ஒரு அனுகிரகத்தினால் தானே அடியனுக்கு தேவரீருடைய பெருமை கிடைத்தது, தேவரீருடைய பிரபாவம் அடியனுக்கு புரிந்தது. ஆகையால் தங்கள் புகழ் பாடுவதை தவிர்த்து அடியனுக்கு இது முதற்கொண்டு வேறொரு புருஷார்த்தமில்லை என்று அருளி செய்தாரே. அப்பொழுது ராமானுஜன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல், ராமானுஜன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல், இந்த ராமானுஜனுடைய புகழ் பாடுதலை தவிர்த்து தனக்கு வேறொரு பேரும் இல்லை என்று நினைத்தவராக, இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஏன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுஜனை மதியில் மயால் பயிலும் கவிகளில் பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன்தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. பக்தி இல்லை, ஞானமில்லை, வைராக்கியமில்லை, அனுஷ்டானமில்லை, இவையெல்லாம் இருந்திருந்தது என்றால் இத்தனை காலம் ராமானுஜருடைய கைங்கரியத்திற்கு நான் ஒரு தடங்கலாக இருந்திருப்பேனா? இப்படி ஒரு பிரார்த்தனையை ராமானுஜர் கூரத்தாழ்வான் மூலமாக செய்யும்படியாக நான் என்னை வைத்திருப்பேனா? பார்த்தேடா, பயிலும் கவிகளால் பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனல். இந்த நெஞ்சு, இந்த மனசு என்றோ ராமானுஜருடைய திருவடிகளை ஆசிரயித்திருக்க வேண்டியது, என்றோ ராமானுஜருடைய திருவடியில் சென்று ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே என்பதாக விழுந்திருக்க வேண்டியது. அப்படி விழவில்லையே. அவன்தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே, அந்த பெரும் கீர்த்தி திகந்த வியாபினி பூயாகா என்று திக்கட்டிலும் புகழ் பரப்பி இருப்பது சுவாமி ராமானுஜருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறதே, அந்த பெரும் கீர்த்தியை மொழிவதற்கு நான் முயல்கின்றேன். இந்த நெஞ்சத்தினாலே, காமக்ரோத லோப மதமாத்சரியாதிகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நெஞ்சினாலே முயல்கின்றேன் என்றார். அப்படி ராமானுஜருடைய பெருங்கீர்த்தியை மொழிவதற்கு முயல்கின்றார். ஆனால் அந்த ராமானுஜரை தான் வந்து அடைவதற்கு காரணமாய் இருக்கக்கூடிய கூரத்தாழ்வானுடைய பெருங்கீர்த்தியை மொழிவதற்கு முயலக்கூட முடியாது என்று விட்டார். ஏன் தெரியுமா? கூரத்தாழ்வானுடைய பெருமை அத்தகையதாம். மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பில். வாக்கிற்கும் மனசிற்கும் எட்டாத வைபவாரிசியத்தை உடையவர் கூரத்தாழ்வான். கீழே பலமுறை பார்த்திருக்கிறோமே, சிஷ்ய லட்சணம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவர் கூரத்தாழ்வான், ஆச்சார லட்சணம் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவர் சுவாமி ராமானுஜர். இவர்களுக்குள்ளே ஒரு சுவையான போட்டியே உண்டாயிற்றே. மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம். கல்வியினால் உண்டாயிருக்கக்கூடிய கர்வம், உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பதினால் உண்டான கர்வம், யௌவனத்தினாலேயோ அல்லது தனத்தினாலேயோ செல்வ சம்பாத்தியத்தினாலேயோ ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்வம் என்பதாக இந்த மூன்று கர்வம் முக்குறும்பு அற்றவர் கூரத்தாழ்வான். ஸ்ரீவத்ச சின்ன விஸ்வரேபியா என்பதாக அந்த ஸ்ரீவத்சாங்க விஸ்வருடைய குலம் உயர்ந்த குலமாயிற்று. அதில் அவருக்கு கர்வம் உண்டாகலாம், இல்லை. அடுத்தது அஜகஜாந்த ஐஸ்வர்யம். அவருடைய செல்வத்திற்கு குறைவே கிடையாது. பெருந்தேவித்தாயாரே கூரத்தாழ்வானுடைய செல்வத்தை பார்த்து வியப்பெய்தினாள் என்பதாக கீழே சரித்திரம் பார்த்தோம் அல்லவா கூரத்தில். அத்தகைய ஐஸ்வர்யசீலர். அதனால் அவருக்கு செருக்கு கிடையாது. ஞானம் என்றால் ஞானம், அபரிமிதமான ஞானம். பின்னாளில் சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களின் வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை எழுதுவதற்கு முழுவதும் உற்ற துணையாயிருந்தவர் இங்கே
கூறத்தாழ்வான் தான். அபரிமிதமான ஞானம். இவை எதுவுமே இல்லாமல் முக்குறும்பு அற்றவர். வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின். அத்தகைய கூறத்தாழ்வானின் திருவடியை அடைந்ததினாலன்றோ, அந்த கூறத்தாழ்வானின் திருவடி நமக்கு சித்தித்ததினாலன்றோ, ராமானுஷன் புகழ் பாடியல்லா வழியை கடத்தல் எனக்கு இனி யாரும் வருத்தம் என்றே. அடடா, இத்தனை நாள் எப்படி இருந்தேனோ, என்னென்ன காரியங்கள் செய்தேனோ, இனி எனக்கு வருத்தம் இல்லை, இனி எனக்கு அல்லல் இல்லை. நான் எல்லா விதத்திலும் பரம சுகமாக பரம சௌக்கியமாக சகிருதயனாக இருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு எங்கள் ராமானுஜருடைய திருவடிகளே தஞ்சம் என்னும் ஒரு பேரானந்தம் கிடைத்துவிட்டது. அந்த எண்ணம் சித்தித்து பேரானந்த சாகரத்தில் நான் திளைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த திருவரங்கத் தமுதனார் ராமானுஷர் புகழ் பாடக்கூடிய அந்தாதி தொகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம் அருளி செய்திருக்கிறார். அந்த திவ்ய பிரபந்தத்திற்குத்தான் ராமானுஷ நூற்றந்தாதி என்பதாக பெயர். அத்தகைய ராமானுஷ நூற்றந்தாதியை நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்த்து அனுசந்திப்பது வழக்கம். அது தவிர இதனை பெரியோர்கள் பிரபன்ன காயத்ரி என்பதாக கொண்டாடி வருகிறார்கள். ஒவ்வொரு பாசுரமும் ராமானுஷருடைய திருநாம சங்கீர்த்தனத்துடன் அவர் தம் பெருமையை போற்றுகிறதே. நாமும் அந்த பிரபன்ன காயத்ரியான ராமானுஷ நூற்றந்தாதியை ஜபம் செய்து உய்ந்து போகலாம்.